அன்பர்களுக்கு வணக்கம். அறம்பாடி சித்தர் பாடல் எண் 93 பார்ப்போம். இவ்வுலகையாள கல்கிநாதன் அவதாரம் எடுக்கும் கருமம் பற்றி அப்பன் சிவபெருமானின் திருவிளையாடல் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சித்தர் நினைவு கூறுகிறார். சங்கம் வளர்த்த மதுரை மாநகரில் தருமி என்ற ஏழை பாணன் ஒருவன் வறுமையில் வாடியிருந்தார். நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரனார் சொல்வதற்கு ஏற்பட்ட கதாபாத்திரம் தருமி. நாடாளும் அரசனுக்கு பெண்களின் தலைமுடி மனம் இயற்கையானதா என்ற சந்தேகம் தீர்ப்பதற்கு நாட்டின் புலவர்களிடம் வினா எழுப்ப சரியான பதில் தரும். புலவர்க்கு 1000 பொன் பரிசில் தரப்படும் என்று முரசறைந்து தெரிவிக்கப்பட்ட போது தருமி என்ற பாணனுக்குள் அப்பன் சிவபெருமான் உள்ளிறங்கி ஒரு பாடலை கொடுத்து அதை அரசவையிலே தருமி கொண்டு சென்று படித்தபோது அரசவையில் இருந்த புலவர் நக்கீரனார் பாடலில் பொருள் குற்றம் உள்ளது என்று சொல்ல தனது பாடலில் குற்றம் கண்டுபிடிக்க நக்கீரனாருக்கு அவ்வளவு தைரியமா என்று நக்கீரனாரை தன் நெற்றிக்கண் திறந்தபோது ஏற்பட்ட வெப்பத்தின் தாக்கத்தால் நக்கீரனார் சாம்பல் ஆகிவிட மன்னன் அழுதரற்றி சிவபெருமானிடம் நக்கீரனாரை எழுப்ப வேண்டுதல் வைக்க சிவபெருமான் கோபம் தணிந்து நக்கீரனாருக்கு உயிர் வரம் கொடுத்து எழுப்பினார் என்பது வரலாறு. நாம் அனைவரும் அறிந்ததே. இக்கதையில் தமிழ் புலமைக்கும் தருமி ஏற்கனவே தன் வறுமையை போக்குவதற்காக சிவனடியாரிடம் அடிக்கடி சண்டை போடும்போது ஏற்பட்ட இரக்கத்தின் மிகுதியாலும் அவன் வறுமை தீர்த்து தருமம் காக்கவும் சிவபெருமான் தனது திருவிளையாடல் மூலம் அக்கருமம் முடிக்க தருமி என்ற புலவன் பயன்படுத்தப்பட்டார். அதை போலவே கலிகாலத்தில் இம்மண்ணுலகில் வந்திறங்கி புவியாள வேண்டும் என்ற கருமம் கல்கிநாதனை சேரும். அதற்கு மேல் உலகில் உரிமம் வழங்கியது எல்லாம் வல்ல பரம்பொருள் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் மானிட மக்களே என்கிறார் சித்தர். இந்த நன்னிலத்தை குரு அருள் துணையுடன் புனிதமாக்கிவிடும் நிலையிலிருந்து எல்லையற்ற துன்பங்களையும் துஷ்டங்களையும் எதிர்ப்புகளையும் கொடுக்கும்போது கல்கிநாதன் இலக்கை அடைய முடியாமல் இப்பூ உலகில் இருந்து மறைந்து விடுவான் என்று நினைத்து நல்லவர்களையும் ஞானமுள்ளவர்களையும் அழிக்கும் நிலையை எதிரிகள் ஏற்படுத்துவார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த எதிரிகளின் கையில் நம் மன்னன் கல்கிநாதன் அகப்பட மாட்டான், மறைந்து விடுவான், மீண்டும் மறுமலர்ச்சி பெற்று எழுந்திடுவான் என்கிறார் சித்தர். சந்திரன் கிழமைகளில் சரக்குகள் குவிக்கின்ற சந்தைக்கு என்றால் திங்கள் என்ற வார்த்தை சந்திரனுக்கு உகந்தது. திங்கள் கிழமையென்று கூடுகின்ற மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய சந்தைக்கு மேற்கு திசையில் சாய்வாக பள்ளமாக செல்லுகின்ற சாலையில் சற்று ஏறக்குறைய 1000 கோல் தூரத்தில் முக்கணிக்கு நடுக்கணி என்றால் மாபலா வாழை என்று சொல்லும் போது நடுவில் உள்ள பலா என்ற சொல்லால் அமையும். ஒரு ஊரில் நீசர்களின் துணையுடன் ஒரு அயோக்கியன் தோன்றி கல்கிநாதனை உயிர் பறிக்க துணிந்தவன் அவ்வூரில் தோன்றிடுவான் என்கிறார் சித்தர். அந்த எத்தன் சிங்கம் போல் கர்ச்சிக்கும் பல மனிதர் கூட்டங்களுடன் அரிவாள் போன்ற ஆயுதங்களை கொண்ட கூலிப்படைகளின் தொடர்பில் விஷத்தன்மையுடன் இருப்பவன் என்கிறார் சித்தர். நம் ஐயன் தோன்றிய குலத்தில் ஊடுருவி குழப்பத்தை ஏற்படுத்துவான். இந்த கொடிய வணிகனின் அண்ணன் ஒருவன் தகாத உறவின் காரணமாக அவன் முற்றத்தில் குத்துயிராய் கொலை உண்டு இரத்தம் கொட்டி மடிந்திருப்பான் என்று அந்த கயவனை அடையாளம் காட்டுகிறார் சித்தர். நம் கல்கிநாதன் கிளர்ந்து எழுந்தால் வெளிப்பட்ட பின்னர் இவ்வுலகம் செழிப்பான நிலை எய்துவிடும் என்ற நிலைக்கு எதிராகவும் ஐயன் வெளிப்பட்ட பின் துஷ்டர்களை எல்லாம் வேரோடு வீழ்த்திடுவான் என்ற விதியை அறிந்த வீண்வட்டி வணிக கூட்டம் தொலைந்து போகும் என்பதால் ஒவ்வொரு நாளும் பொழுதெல்லாம் ஐயனை தீர்த்து கட்ட சிற்றினத்தாரோடு சேர்ந்து திட்டம் பல தீட்டி கல்கிநாதனின் வழியை தொடர்வார்கள். அப்படியான நிலையை ஐயன் வந்த பின் அந்த எளியோர்களை எல்லாம் அகற்றி இந்த அகிலம் முழுவதிலும் செழித்து வளமாக்கி அதை கண்டு வானத்து பறவைகள் எல்லாம் பாடி ஆடுவதை பார்க்க மக்கள் கூட்டமே குறைந்து நல்லோர்களும் மெய்யர்களும் மட்டுமே மீதம் இருப்பார்கள் என்கிறார் சித்தர். பாழ்மாந்தர் பல பேர்கள் படுபாவச் செயலை செய்தவர்கள் எல்லாம் மண்ணில் அடங்கிடுவார்கள். என் அறம் பாடல்கள் உலகில் கொண்டாடப்படும் நாள் மிக விரைவில் வந்துவிடும். 14 உலகையும் ஆளும் அப்பன் சிவனின் மேல் ஆணையிட்டேன். அறம்பாடி சித்தன் என் அருள் வாக்கு இருள் வாக்காய் பொய்த்திடுமோ? ஆரூடம் நான் சொல்லி அது அரங்கேறாவிட்டால் பிறை சூடிய சிவபெருமானை எப்பிறவியிலும் நான் நாடமாட்டேன். அதற்கு பதிலாக பேய்களுக்கு பூச்சொறிந்து வணங்குவேன். எழுத்துக்கு எழுத்து வரிக வரி நான் சொல்வதெல்லாம் உண்மை. என் பாட்டின் மூலம் நான் சொல்லும் ஒவ்வொன்றும் நடக்கப் போவதும் உண்மை என்கிறார் சித்தர். வேற்றுமை பாராத ஜாதி இனம் மதம் மொழி பாகுபாடு இல்லாமல் சமத்துவ கொள்கையுடன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வேதமே ஒன்றாகி நிற்க விடிவெள்ளியாம் கல்கிநாதனின் இறையாட்சி ஏற்பட்டு மக்களுக்கு செய்யும் அரும் தொண்டை அனுபவித்த பின்பே அடியேனாகிய நானும் நிறைவோடு அரிதுயில் கொண்டு ஜீவ சமாதியாவேன் என்கிறார் சித்தர்.
பௌர்ணமி முடிந்ததொரு தேய்பிறை நாளில் வானிலிருந்து தீ பிழம்பு ஏற்பட்டு அதன் வெப்பம் தாங்காமல் வானில் பறந்து கொண்டிருக்கும் சாட்டிலைட்டுகள் போன்றவை எரிந்து சிதறி கீழே விழும்போது மண்ணுயிர்கள் ஏராளம் அழிந்து போகும். மேல் நாடெல்லாம் பதறிவட மேற்கே பல்லாயிரம் தூரம் ஆணவத்தோடு சிகப்பு துணி அலங்கரித்த நாடுகள் எல்லாம் செம்மண்ணாகி இரத்த ஆராய் ஓட ஒன்றிணைந்த நாடுகள் எல்லாம் பிரிந்து துண்டாகி தீக்குள் அகப்பட்டு சிக்கி அகிலமே எரிய அந்நிலையை எழுதி முடிக்க இது புதனம் போதாது பொற்பூவே என்கிறார் சித்தர். உடலெல்லாம் ஒளியாக பொன்மகன் வரம் பெற்று இங்கு வல்லமையோடு வருவான் தாயே. பூமி முழுவதும் அவன் வருகையைக் கண்டு பேரோசை எழுப்பி பிரபஞ்சமே பூபாலம் பாடும் ஓசையை நான் கேட்டேன். அப்புமானின் எழுச்சியை என் பொறிவிழி கண்டதை யாரோடு பகிர்வேன்? பரம்பொருளே என்கிறார் சித்தர். ஐயனின் வருகை ஒரு அருமருந்தாய் அமைந்திருக்க அதையும் மீறி மக்களின் உடலை சாய்க்க கொடும்பிணியான தொற்று நோய்களே, இனியும் உங்களுக்கு துணிவிருந்தால் எதிர்த்து வந்து என்னிடம் உன் வீரம் காட்டு பார்ப்போம். தீய ஆவிகளே, உன் மிரட்டலுக்கு நான் அஞ்ச மாட்டேன். எங்கள் மீட்பனுக்காய் அவனை காத்து நிற்பேன் என்கிறார் சித்தர். பாம்பனையில் பள்ளி கொண்ட மலைநில அனந்தன் திருமால் மறு பிறப்பாக வீரம் மிக்க அதே மார்த்தாண்டன் தன்னை மனதில் கொண்டு இம்மண்ணில் நீதி காக்க ஒரு மன்னனாய் பொங்கி எழுந்து வருவான் என்பதனை புராணங்கள் உரைக்காமல் விட்டாலும் நம் புவியன்னை மண்மாதா கல்கி நாதனின் ஒவ்வொரு அசைவுகளையும் கணக்கிட்டு காத்துக்கொள்வதில் கைதேர்ந்த வல்லமை உடையவள் ஆதிபராசக்தி தாயே என்பதனை உலக கண்மணிகளே செவிசாய்த்து என் பாடலை கேளுங்கள் என்கிறார் அறம்பாடி சித்தர். வணக்கம்.